இந்த ஆண்டு பக்தி மார்க்க குழுக்கு அடுத்தபடியா ஞான மார்க்க குழுன்ற ஒரு தீம் வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு ஞான மார்க்க குழுவின் நோக்கம் என்னன்னா, பரமாத்மா சிவபரமாத்மாவை அறிமுகம் கொடுக்கறதா. பரமாத்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு சிவன் அழைக்கிறோம். நாம எல்லாருக்கும் இறைத்தந்தை அவர் தான். அவருடைய குழந்தைகள் தான் நாம் எல்லாருமே அவருடைய குழந்தைகள். இந்த உடலை கொடுத்தவர் தான் நம்ம அப்பா அம்மா. நமக்கு உயிர் சக்தி, ஜீவன், உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. இரு புருவங்கள் மத்தியில நம்ம ஆத்மா ஒளி புள்ளியா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா எப்படி இருக்காரோ அப்படிதான் நாம இருக்கோம். அப்பா போலதான் நம்ம ஆத்மா. ஆத்மா, நம் தந்தை பரமாத்மா. நாம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். அனைத்து ஆத்மாக்களும் பரமாத்மாவின் குழந்தைகள் தான். பரமாத்மா நாம ஆத்மான்னு உணர்ந்து இந்த உடம்புல இருக்கிறோம். நாம ஆத்மா உணர்ந்து நம் தந்தை பரமாத்மான்னு இறைவனை ஒளி வடிவுல நினைக்கும் பொழுது நம் பாவங்கள் அழிந்து பரமாத்மா நமக்கு 21 பிறவிகளுக்கு பாக்கியத்தை கொடுக்கிறாரு. அதுதான் இதனுடைய ஞான மார்க்கத்தினுடைய விஷயம்ன்றது தெரிவிக்கணும்ன்றது நோக்கம். அது அடுத்தபடியா இப்பொழுது பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த யுகம் உலகம் 40,000 50,000 கணக்கு சொல்றாங்க. ஆனா பரமாத்மா சொல்றது 5000 ஆண்டுகள் தான் ஒரு சர்க்கிள். 5000 தான் ஒரு கல்பம். அந்த 5000 ஆண்டுகளை 4ஆ பிரிக்கிறார்கள். ஒன்று சத்யுகம், கோல்டன் ஏஜ், திரேதா யுகம், சில்வர் ஏஜ், துவாபர யுகம், காப்பர் ஏஜ், கலியுகம், அயர்ன் ஏஜ். அதுக்கப்புறம் கடைசியா நாம இப்போ மாறப்போறது புருஷோத்தம சங்கம யுகம். அது புருஷோத்தம சங்கம இதுல வராது. இந்த 4 யுகங்கள் தான் 1250, 1250, 1250, 1250, இப்படி 5000 ஆண்டுகள். இதுல நம்ம எல்லாருமே முதல்ல சொர்க்கத்துலதான் இருந்தோம். நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே மிக சந்தோஷமா சொர்க்கத்துல அங்க வந்துதான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அங்க கிருஷ்ணர் தான் வளர்ந்து ராதே கிருஷ்ணர் ஆகிறாரு. லட்சுமி நாராயணர் ஆட்சி இருந்தது. அங்க பாலாறு, தேனாறு, தங்க மாளிகை, தங்க மரங்கள், இப்படி சுபிக்ஷமா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நம்ம எல்லாருமே 16 கலைகள்ல நிறைஞ்சவங்களா இருந்தோம். குணங்கள்ல உயர்ந்தவங்களா இருந்தோம். அப்ப பசுவும் புலியும் கூட ஒற்றுமையா இருக்கும் அங்க சத்தியுகத்துல. அப்படி வாழ்ந்த நாம தான் நாளா அந்த இறங்கி வந்துட்டோம். ஆத்மா அழுக்காகி நாம கீழே இறங்கி திரேதாயுகத்துல பிறக்கிறோம். திரேதாயுகத்துல ராமராஜ்யம் இருந்தது. ராமராஜ்யத்திலயும் நாம நல்ல செல்வ செழிப்பா சந்தோஷமா ஒழுக்கத்தோட எல்லாருமே இருந்தோம். நம்ம பாரத பூமி தான் ஸ்வர்க்கம். இந்த உலகத்திலேயே நம்ம பாரதம் தான் ஸ்வர்க்கமா இருந்தது. அந்த பாரதம் தான் இப்ப நாம கீழா இறங்கி வந்துட்டோம். இப்ப சில்வர் ஏஜ்ல இருந்து திரேதாயுகத்துல இருந்து மீண்டும் நம்ம துவாபர யுகத்துக்கு வரோம். அது வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. அரை கல்பம் நாம இறைவனை நினைக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது கடவுளே அங்க நினைக்கிறது இல்லை. துவாபர யுகத்துல வந்த பிறகுதான் நமக்கு கஷ்டம், பலவிதமான துன்பங்கள் வந்துடுச்சு. அதனால ஆத்மா அழுக்காயிடுச்சு, ஒழுக்கங்கள் போயிடுச்சு. ஆனால கஷ்டம் வந்ததுனால பரமாத்மா எங்க இருக்கேன் காப்பாத்துட்டு இறைவனை தேட ஆரம்பிச்சிடும் துவாபர யுகத்துல. அந்த துவாபரம் எப்படி நாம கிருஷ்ணரோட வாழ்ந்தோமோ அவங்களும் நினைவா வச்சு கிருஷ்ணர் வழிபாடு செய்யறோம். லட்சுமி நாராயணனை வழிபாடு செய்யறோம். ராமரோட இருந்தோம். அந்த ராமரே சிலையா வச்சு பூஜிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மனித ஒழுக்கத்தை மேம்படுத்த இஸ்லாம் தர்மம் வருது. நபிகள் நாயகம் நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டின்ற தர்மங்கள் எல்லாமே துவாபர யுகத்துலதான் தோன்றுது. அதுக்கு முன்ன ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் அரைக்கல்பம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் ஆத்மா இறங்கி அது இப்போ நாம கலியுகத்துக்கு வந்துட்டோம். கலியுகத்துல ரொம்ப ஆத்மா அழுக்காயிடுச்சு. ஏன்னா அது ராவண ராஜ்யமா இருக்கு. ராவணன் தான் நம்ம மனித குணம் தான் ராவணன். அசுர குணங்கள், அதர்மம், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கலியுகா. அதர்மம் தலையோங்கி இருக்குது. பேராசை, பற்று, அகங்காரம், ஆணவம்னு தலைவிரித்து ஆடுது இந்த கலியுகத்துல. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் வன்முறை, காமம் இப்படிதான் இருக்கு. ஆனால எங்க அமைதி கிடைக்குது, எங்க நிம்மதின்னு ஒரு அம்மா சுவாமியார் எல்லாம் தேடி போறாங்க. அங்க பாருங்க, அங்க அக்னிய பூஜிக்க ஆரம்பிச்சோம். எப்படி தெய்வங்களை பூஜித்தவங்க அக்னிய பூஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மரம், செடி, கொடி எல்லாம் பூஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கலியுகத்துல. பரமாத்மா என்ன சொல்ல வர்றாருன்னா, இனி அழுக்க ஆயிடுச்சு, மீண்டும்
ஒரு வீடு எப்படி பழசானா புது வீடு நம்ம கட்டுறோமோ அதே போல பரமாத்மா இந்த கலியுகம், இந்த பூமி ரொம்ப அழுக்காகி நம்ம எல்லாம் அவரை கூப்பிட்டு இந்த கலியுகம் முடியுது, மீண்டும் சொர்க்க ஸ்தாபனை ஆக போகுது. ஆனால் நாம எல்லாருமே ஆத்மாக்கள் எல்லாருமே இங்க ராஜயோகா மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிரம்மகுமாரிஸ் இயக்கம். இங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நாம ராஜயோக தியானம் செஞ்சு இங்க நாம எல்லாருமே இறைவனை ஒளி வடிவமா நினைக்கும் பொழுது பரமாத்மா நம்ம பாவங்களை அழித்து நமக்கு 21 பிறவிக்கு மீண்டும் பாக்கியத்தை கொடுக்கிறாரு. நாம எல்லாரும் மீண்டும் ஜேர்னி டுவர்ட்ஸ் கோல்டன் பாரத் போறோம். நாம எல்லாரும் மீண்டும் பாரதத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்றதுதான் இதனுடைய நோக்கம். பரமாத்மாவை ஒளி வடிவமா தியானம் செய்யறது தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் நமக்கு கத்து கொடுக்கறாங்கன்றதுதான் இதோடைய தீம். நன்றி.